ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரில் போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. நல்லா இருக்குங்க. ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ல் இருக்க சுக்கிரன் நல்ல தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பாரு. கடகத்தில் இருக்கிறாரு சந்திர வீட்டில். வளர்பிறைக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. இன்றைக்கி வளர்பிறை சந்திரன் தான் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிறாரு. பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல நடக்குது. மிகச்சிறப்பு தான். ஆவணி பௌர்ணமி கிரகணமும் இன்றைக்கி நடக்குது. சரிங்க சார், இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். அதாவது சில மிருகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம். மிருகங்கள் வந்து நம்மளோட வாழுது. சரியா வீட்டில் வந்து ஆடு கோழி மாடு வளர்க்குறோம். அது வெளியே பார்த்தோம்னா குதிரை யானை இப்படி நிறைய பறவைகள் விலங்கினங்கள் மிருகங்கள் ஊர்வன நடப்பவன தளவலவன இப்படி நிறைய இருக்குது. ஸோ ரிஷபராசிக்குன்னு சில மிருகங்களை பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யோகம் வரும். அதை நீங்கள் பார்த்து வழிபட்டாலும் சரி, வீட்டில் அதோடய சிலையில் வாங்கி வச்சாலும் சரி, நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்களே. இது ஒரு தாந்திரிக வீடியோ. அதாவது மனிதனுக்கு வந்து வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஜனன ஜாதகத்தில் உள்ள அதிர்ஷ்ட நிலைமைகள் அது வேறு. அதுபோக வந்து தாந்திரிக வழிபாடு வேறு, சில காரியங்களை செய்கிறது வேறு. ஸோ அதிர்ஷ்டம் வந்து எந்த விஷயத்திலாச்சும் வரும். அதிர்ஷ்டம் வந்து எந்த ரூபத்திலாச்சும் ஒரு மனிதனுக்கு வந்து கதவை தட்டும். ரிஷபராசிக்கு வந்து நான் போன வீடியோ போட்டிருந்தேன். தலைவிதியை மாற்றும் 10 விஷயங்கள்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய நேரம் பார்த்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தால் தான் நன்றி. இப்போ வந்து 5 விலங்குகள் 5 மிருகங்களை நீங்கள் வந்து தினமும் நேரில் பார்க்கலாம். இல்லைனா அந்த மிருகங்களை வந்து நீங்கள் வளர்க்கலாம். இல்லைனா அந்த மிருகங்களுடைய சிலையை வீட்டில் வாங்கி வைக்கலாம். வீட்டில் வாங்கி எங்கே சார் வைக்கணும் அப்படின்னா, வீட்டில் வாங்கி ஷோகேஸில் வைக்கலாம், தினமும் பார்வையில் படுற மாதிரி. இல்லைனா பூஜை அறையில் வச்சு பூஜையும் பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய சிலாயுதம் தான். ரைட்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த மிருகங்கள் என்ன அப்படின்னா, வந்து காமதேனு வந்து பசுமாடாக பார்க்க முடியாது. காமதேனு வந்து பசுவினோட அம்சம். காமதேனு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாள். ஸோ காமதேனு சிலையை வாங்கி வீட்டில் நீங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம். காமதேனு சிலையை வழிபாடு பண்ணிங்கன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரமும் சந்திரனுடைய அனுக்கிரமும் நடக்கும். உங்களுக்கு 1 6 கூடியவனும் ராசிக்கு 3 கூடிய அனுக்கிரம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காமதேனு வழிபாடு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணலாம். அதுபோக ஏகாதசி அன்னைக்கு அந்த வழிபாடு பண்ணலாம். சரி சார், காமதேனு சிலையை எங்கே சார் வைக்கணும்? வீட்டில் பூஜை அறையில் சாமியை பார்த்து வைக்கணும். காமதேனு சிலையுடைய பின்புறம் வந்து உங்களை நோக்கி இருக்கணும். ஏன்னா பின்புறத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா. ஸோ பின்புறத்தை தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் மாட்டுக்கு பின்புறத்தை நம்ம தொட்டு கும்புறோம். ஸோ இந்த அமைப்பில் காமதேனு சிலையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். காமதேனு சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் செல்வம் இருக்கும், செழிப்பு இருக்கும், சகல நன்மைகளும் நடக்கும். அஷ்டலட்சுமி நவநீதம் வீட்டில் குடியிருப்பாங்க. சுக்கிரனுடைய அணு கிடைக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. செயல் சிந்தனை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனுடைய அணுக்கரம் நடக்கும். காரிய வெற்றி இருக்கும். சில பேருக்கு ஆரம்ப தகராறுமாங்க. ஸ்டார்டிங் டபுள்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சந்திரன் 3 கூடியவன். காரிய வெற்றி, அதாவது எப்படின்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது உள்ள சில சம்பவங்கள் அதைத்தான் ஸ்டார்டிங் டபுள் அப்படிம்பாங்க. அதை இனிஷியேட் பண்ணும்போதே சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் காமதேவனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ள சிக்கலெல்லாம் சரியாக போயிடும். அடுத்தடுத்து காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இணக்கம் இருக்கும். ஆள் நல்லா தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. புத்திர பாக்கியம் கை கொடுக்கும். தாய் அன்பு நல்லா இருக்கும். மனமும் உடலும் நல்லபடியாக இருக்கும். செயல் சிந்தனை சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ காமதேனு சிலை வந்து நம்பர் 1. காமதேனு சிலையை வாங்கி வைக்கலாம். இல்லைனா காமதேனு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 2வது மிருகம் குதிரையை வந்து நீங்கள் வந்து 7 குதிரையை வாங்கி ஃபோட்டோவை வாங்கி வைக்கணும். அந்த ஃபோட்டோ நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. 7 குதிரைகள் ஓடி வர குதிரைகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உன்னதத்தை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். குதிரை சூரியனோட அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ராசிக்கு 4 கூடியவன், மாதுருகாரகன், ஆத்மகாரகன். நல்லா இருப்பீங்க. வீடு கட்டணும் சார், வண்டி வாகன யோகம் இருக்கணும், வீட்டு மன யோகமாக இருக்கணும், தாயாரோட அன்பு நல்லா இருக்கணும், தாய் வழி சிறப்பு நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும், நல்லா தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 7 குதிரைகள் வாங்கிய 7 குதிரைகள் வருகின்ற படத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம். 7 குதிரைகள் சிலை வாங்க முடியாது. அதனால் இதை வந்து நீங்கள் ஃபோட்டோவை வாங்கலாம். இல்லைனா செவத்தில் வந்து லேமினேட் பண்ணி வைக்கலாம். ஹால்லையும் வைக்கலாம், பெட்ரூம்லேயும் வைக்கலாம். பெட்ரூமில் வச்சிங்கன்னா நல்லா ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல இந்த குதிரை படத்தை வைக்கலாம். சரியா 7 குதிரைகள் ஏன் சொல்கிறேன்னா, சூரியனுக்கு வந்து 7 குதிரைகள் தான் ஓடி வருது. சூரியனுடைய ரதத்தை ஓட்டி வருது வந்து 7 குதிரைகள் தான் சூரியனுடைய ரதத்தை இழுத்துட்டு வருது. அந்த சாரதி வந்து அருக்கன் என்பவர் தான் சூரியனுக்கு சாரதியாக இருக்கிறாரு. ஸோ அந்த
7 குதிரைகளோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரகன், நல்ல தொழிலை கொடுப்பாரு. மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சியில் உங்களுக்கு ஆளுமை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஸோ அரசியல் ரீதியாக, வெகுஜன ரீதியாக வெற்றி பெறணும்னா, மக்கள் தொடர்பில் வெற்றி பெறணும்னா, நீங்கள் இந்த 7 குதிரைகள் வருகின்ற படத்தை வீட்டில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குதிரை ஒரு ஹார்ஸ் பவரான ஒரு விலங்கு. குதிரை ஓட்டம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ உங்கள் மன ஓட்டம் நல்லாயிருக்கும், சீராக இருக்கும், இதய துடிப்பு நல்லாயிருக்கும், இதய ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வீரியம் காரியம் இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. சரியா நேர்களே? இலக்கை நோக்கி ஓடுவீங்க. உங்கள் இலக்கு இதுதான் தீர்மானம் பண்ணிட்டு ஓடுவீங்க. ஏன்னா குதிரை எப்போயுமே இலக்கை நோக்கி தான் ஓடும். அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இலக்கை சீக்கிரமாக அடைகிறதுக்கு அந்த 7 குதிரைகள் உள்ள ஃபோட்டோவை வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் நேர்மறை சக்தி இருக்கும், எதிர்மறை சக்தியெல்லாம் அழிஞ்சு போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது, நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் போயிடும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். ஆத்ம பலம் கூடும். சூரியன் ஆத்மகாரகன், முதன்மை பிரபஞ்சத்துக்கு ஆத்ம வழியை கொடுக்குறவர் சூரியன் தான். அதனால் நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு. அதுபோக ரிஷபராசியில் வீடு கட்டணும் சார், வண்டி வாங்கணும், இன்னும் சில காரியங்கள்லாம் பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும், வித்தைகளை தெரிஞ்சுக்கணும், நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும், மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வீட்டில் இந்த 7 குதிரைகள் ஓடுற ஃபோட்டோ வாங்கி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்பட போய் தான் சொல்கிறேன் நான். சரியா? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் சொல்லலை. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகாது. ஒரு 200ரூவாக்குள்ளே வரும், அவ்வளோதான். காமதேனு சிலை வாங்கினாலும் சரி, குதிரை படத்தை வாங்கினாலும் சரி, ஒரு 200ரூவாக்குள்ளே தான் செலவாகும். ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், காதி கிராஃப்டில் கிடைக்கும். சரியா? வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒரு ஆத்ம திருத்தமாக சுத்தமாக அப்படி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகல சம்பத்துக்களும் சிறப்பாக நடக்கும். இதுதாங்க வாழ்க்கை. சரியா? வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிறோம். எங்கேயும் அலையாதீங்க, அங்கே எங்கெல்லாம் போகாதீங்க. அவர் அதை சொன்னார், இதை சொன்னார், அங்கே ஓடிக்கிட்டு வச்சுக்கிட்டு காலை தேடிக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் உங்ககிட்ட தான் சாமி இருக்குது. நீ தான் பெரிய ஞானி, நீ தான் பெரிய சித்தன், நீ தான் பெரிய யோகி, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த காரியத்தை பண்ணேன்னா உன்னை மிஞ்சிறதுக்கு யாருமே கிடையாது. ரிஷபராசிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சரியா? சுக்கிரனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். சரியா? எதையும் சிறப்பாக நுட்பமாக செய்வீங்க. அதனால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆமை சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம். சொல்லுவாங்க ஆமை வீட்டுக்கு வரக்கூடாது, ஆமை வீடு விளங்காது. அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல, கிணறு பக்கத்தில், கடல் பக்கத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, ஆத்தோரம் கிணத்தோரம்னு. அந்நேரம் அந்த குட்டி ஆமை குஞ்செல்லாம் வந்திருக்கும். சில இடத்துல பூமி தோண்டினாலே உள்ளே இருந்து ஆமை வரும். ஏன்னா சில இடத்துல தண்ணி இருக்கும் பூமிக்கடியில், அதில் சில ஆமைகள் உள்ளே போய் இருந்து அந்த ஆமைகள் வெளியே தலையை கட்டியிருக்கும். அதனால தான் ஆமை இடம் அப்படி சொல்லியிருப்பாங்க. வெளியே ஆமை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, பூமிக்கடியிலும் இருக்குது. சரியா? தரையிலையும் இருக்குது, தண்ணீர்லையும் இருக்குது, பூமிக்கடியிலையும் இருக்குது. ஆமை சிலையை வீட்டில் வச்சோம்னா வீட்டில் வாஸ்து பிரச்சனை சரியாயிரும். சீன நாட்டில் வாஸ்துவில் ஆமை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வாஸ்து கோளாறுகளை ஆமை சரி செஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சில வாஸ்து கோளாறு இருக்குது, வாஸ்துன்னு ஒன்று இருக்குது, வாஸ்து சாஸ்திரம்னு. இப்போ நம்ம ஜோதிடம் பார்க்குறது வேத ஜோதிடம் சாஸ்திரம் நிறையா இருக்குது. ஜோதிடம் வேறு, சாஸ்திரம் வேறு. சில பேர் ஜோசியம் பார்ப்பானுங்க, சாமியை கும்பிட மாட்டானுங்க. சரியா? ஒரு காரியத்தை நம்ம அனுஷ்காரம் பூஜை புனஸ்காரம் பண்ணி செய்கிறது, மந்திரம் ஓதுறது, இதுதான் சாஸ்திரம். ஜோதிடங்கிறது வேறு. கிரக நிலையில் பார்த்துட்டு போகிறது, அப்படி பேசுகிறது வைக்கிறது எல்லாமே சயின்ஸு. ஆனால் சாஸ்திரங்கிறது நடைமுறைப்படுத்தி பார்க்குறது. அந்த சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரம். வீடு இப்படி தான் கட்டணும், வீட்டில் உள்ள வீடு மனை இப்படி தான் இருக்கணும், இந்த ரூம் இந்த சைஸில் தான் இருக்கணும், இந்த ரூம் இந்த பக்கம் தான் இருக்கணும், பூஜை ரூம் வடகிழக்கில் தான் இருக்கணும், அடுப்பாங்கிற கிச்சன் தென்கிழக்கில் தான் இருக்கும். இப்படிலாம் சில முறைகள் இருக்குது வாஸ்து சாஸ்திரத்தில். அதுபடி தான் வீடு கட்டணும். சில இடத்துல இது சாத்தியப்படாது, மாற்றி கட்டியிருப்பாங்க. வீட்டில் வாஸ்து சரியில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஆமை சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம். பூஜை அறையில் வைக்க வேண்டாம், செல்ஃபில் வைக்கலாம். சரியா? செல்ஃபில் வச்சு நீங்கள் அதை டெய்லி பார்க்கலாம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆராதனை பண்ணலாம். வடகிழக்கு பக்கத்தில் தான் வைக்கணும். வடகிழக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டில். அதுபோக ஆமை புதனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்களுக்கு 2-5 கூடையவன். ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும், படிப்பு நல்லா வரும், புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா பார்க்க ஃபேராக இருப்பீங்க. அதுபோல் புத்திர சந்தானம் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், ஆள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கிரியேட் மைண்டாக இருப்பீங்க, கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். இயல் நாடகம், ஆடல் பாடல், ஓவியம், திரைப்படம், டிவி சீரியல் இதில் நடிக்கிறவங்களாம் ஆமை சிலையாக வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
இதனால தான் நவராத்திரி கோயிலில் இந்த சிலையெல்லாம் வைப்பாங்க. ஆமை சிலை, குதிரை சிலை, ஆந்த சிலை, காமதேனு சிலை, சரியா, யானை சிலை இதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த 9 நாள் வழிபாட்டில் அதை வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. எல்லாம் கலந்து வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து சில பேருக்கு சில கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன், நான் காமதேனு சிலையை வச்சிங்கன்னா சுக்கிரன் சந்திரனுடைய தாக்கம் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு, ராசியில் கெட்டு போயிருக்கிறாரு, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நீங்கள் காமதேனை கும்பிடலாம். அமாவாசை சந்திரனா என்ன அர்த்தம்னா சந்திரன் உச்சமாகி அமாவாசை கூட சூரியன் கூட சேர்ந்துருப்பார். இல்லைனா ராசியில் சனி பகவான் கூடயோ ராகு கூடயோ சேர்ந்துருப்பார், சந்திரன் கெட்டு போயிருப்பார். உச்ச சந்திரன் இருந்தாலுமே கெட்டு போயிருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. சந்திரன் கெட்டு போயிருப்பார், சூரிய கந்திரத்தில் இல்லாமல் இருப்பார். அதனால் நீங்கள் வந்து அந்த காமதேனு சிலையை வச்சிங்கன்னா சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இப்படி தான் சரியா. கிரகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான சம்மந்தப்பட்ட அந்த மிருகங்களுடைய சிலையை வாங்கி வைக்கணும். இது பஞ்சாங்கத்திலே இருக்குது. பஞ்சாங்கம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பஞ்சாங்கத்தில் 5 விதமான அங்கம் இருக்குது. அதனால தான் அதை பஞ்சாங்கம் அப்படிங்கிறோம். பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம், பஞ்சமினா 5வது திதின்னு அர்த்தம், பஞ்ச பாண்டவர்கள்னால் 5 பேருன்னு அர்த்தம். ஸோ பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து 5 விதமான அங்கம்: நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். இந்த கரணம்ங்கிறது வந்து ஒரு 11 கரணம் இருக்குது. கரணம்னால என்னென்னா விலங்கு பறவைகளை தான் குறிக்கும், அந்த உயிரினங்களை குறிக்கும், மனிதனை தவிர மற்றதை குறிக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கரணம் இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. சரியா, உங்களுக்கு ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, 15 திதியில் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க. யோகம் 27, கர்ணம் 11. ஸோ அந்த கர்ணத்துக்கு உண்டான விலங்கை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு உண்டான விலங்குன்னு இருப்பாங்க. அந்த விலங்கை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த விலங்கை வளர்த்தாலும் சரி நல்லாயிருக்கும். சில நடிகர் படத்துலலாம் பாருங்கள், சில குறிப்பிட்ட விலங்கை காட்டுவாங்க. ரஜினிகாந்த் படத்துலலாம் பாருங்கள், அந்த இது வரும், இந்த புலி அடக்கிற மாதிரிலாம் சீன் பழைய படத்தில் வரும். அதுபோல் எம்ஜிஆர் படத்தில் சிங்கம் வரும். எம்ஜிஆர் சிங்கத்தையே வளர்த்தாராம் அந்த காலத்தில். சிங்கத்தையே வளர்த்தாரு, தீனி போட்டு வளர்த்தாருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த கரணம் வந்து அந்த சிங்கம். அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒவ்வொரு விலங்குகள் இருக்கும். சில பேர் கோழி வளர்ப்பாங்க, சில பேர் மயில் வளர்ப்பாங்க. சில நடிகர்கள் தங்கள் படத்தில் அதை திருப்பி காட்டுவாங்க. இது நிறைய உதாரணம் சொல்லலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் உண்மை, அந்த உண்மைக்காக தான் நான் ஓரிரு உதாரணம் சொல்கிறேன். சரியா. இதில் வந்து ஊர் எறிஞ்ச விஷயம் வந்து எம்ஜிஆர் சிங்கம் வளர்த்தது. எம்ஜிஆர் படத்தில் நிறைய படத்தில் பார்த்தா சிங்கத்தை அடக்குவார், சிங்கத்து கூட தொடர்பில் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து கரணம் வந்து சிங்கம். அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு விலங்கு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதுபோல் பறவைகளும் இருக்குது. அதைத்தான் பச்சி சாஸ்திரம் அப்படிங்கும். பச்சி சாஸ்திரம் அப்படிமா. பச்சிகள் இருக்குது, ஒரு மயில், ஆந்த, கோழி, வல்லூர், சரியா, இப்படி 5 பச்சிகள் இருக்குது. அந்த பச்சிகளும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சரியா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து பிறந்த திதியின்படி நட்சத்திரத்தின்படி இருக்குது. அது வந்து அதைத்தான் வந்து நம்ம பச்சி சாஸ்திரம் சொல்கிறோம். அதுவும் பலன் இருக்குது. ஸோ ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் பல வகையில் சொல்லலாம். இதில் வந்து இந்த பச்சி சாஸ்திரம், இந்த கரணம், இதில் உள்ள பலன்கள்லாம் நல்லா நிற்கும். சரியா நேர்களே. அதன்படி பார்த்தோம்னா இந்த 5 விலங்குகள் உங்களுக்கு வந்து 5 விதமான பலன்களை கொடுக்குது. காமதேனை சொல்லிட்டேன், குதிரையை சொல்லிட்டேன், அடுத்து ஆமைக்கு அடுத்து எது சார் வருது அப்படி பார்த்தோம்னா, ஆமைக்கு அடுத்து வந்து ஆந்தை சிலை. ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஆந்தையை வந்து நம்ம பகலில் பார்க்க முடியாது, வெகுஜனமாக எங்கேயும் பார்க்க முடியாது, குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்கும். அடர்ந்த காடு, புதர், காடு, மரங்கள் உள்ள இடத்துல தான் இருக்கும். சில கிராமப்புறத்துலேயும் மரங்கள் இருக்கும், ஆலமரத்துலலாம் உட்காந்துருக்கும். பகலில் கண்ணு தெரியாது, அவசாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படி பேபன்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் நைட்டில் கண்ணு தெரியும், அது சில வேலைகளை செய்யும். ஸோ அவுல் என்று சொல்லுகிற ஆந்தை வந்து மகாலட்சுமியோட சின்னமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரத்தை கொடுக்கும். உங்கள் சுக்கிரன் கெட்டுப்போனவர்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து ரிஷபராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்கன்னா சுக்கிர தோஷம். சுக்கிரன் கெட்டுப்போனவர்கள் ஆந்த சிலையை வாங்கி வழிபடலாம். ஆந்த சிலையோ ஆந்த ஃபோட்டோவோ வாங்கி நீங்கள் வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். மகாலட்சுமியுடைய வாகனம் வந்து ஆந்தை தான். ஸோ அந்த அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்து அருள் புரிவாள். ஓகே. சுக்கிரன் கெட்டு போனவர்களும் வாங்கி வைக்கலாம். சுக்கிரன் எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னா, ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கூட சேர்ந்திருப்பார், சனி கூட சேர்ந்திருப்பார், கேது கூட சேர்ந்திருப்பார், சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனமாக இருப்பார். சரியா. இப்படி சுக்கிரன் கெட்டு போனவர்களும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஆந்தை படத்தையோ சிலையோ வாங்கி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனோட அனுக்கிரகம் கிடைக்கும். அதுபோல் மகாலட்சுமி தேவியோடைய ஆசியும் கிடைக்கும். அடுத்து வந்து ரெட்டை யானை. 2 யானைகள் தங்களை பார்க்குற மாதிரி உள்ள சிலையை வாங்கி வைக்கலாம். ரெட்டை யானை வந்து ரொம்ப விசேஷமானது, குருவுடைய அனுக்கிரகம். வீட்டில் வந்து புத்திர பாக்கியம் இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், வீடு கலகலப்பாக இருக்கும், கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும், திருவருள் கிடைக்கும்.
சரியா? ஆள் வந்து தெய்வீகமாக இருப்பீங்க. எல்லார்கிட்டயும் நல்லவரா இருப்பீங்க. எல்லாருக்கும் வேண்டியவரா இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சாந்த குணம் இருக்கும். சாந்த சொரூபியா இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரெட்டை யானை. யானை வந்து குணத்தில் வந்து வலிமையானது. யானை வந்து விநாயகருக்கு வந்து வேண்டியது. ஏன்னா வேலை முகத்தான்னா விநாயகர். ஸோ அந்த அளவுக்கு முதல் கடவுளாம், முழுமை கடவுளாம் விநாயகருக்கு வந்து அது தன்னுடைய முகத்தையே கொடுத்தது. அப்பேற்பட்ட யானை வந்து குணத்தில் வந்து ரொம்ப வலிமையானது. அந்த யானையோட சிலையை பார்த்தீங்கன்னா, ரிஷபராசினியர்கள் ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எதை கண்டுமே நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. ஒரு யானை மாதிரி நல்ல ஒரு தைரியமாக நல்லபடியாக இருப்பீங்க. அதுபோக குருவின் அனுக்கிரகம் கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்கு குரு வந்து அட்டமாதிபதியாக இருப்பார். நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இப்போ வேணால் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் சிரமம் தான். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துல உச்சம் அடைவார். மாரகஸ்தானத்தில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்க மாட்டாது. 8ஆம் இடத்துல இருக்கிறனால தூர தேசத்துக்கெல்லாம் அனுப்பி விடுவார். ஸோ குருவுடைய திருவருள் கிடைக்கணும்னா நீங்கள் ரெட்டை யானை சிலையை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க ரிஷபராசியில் அவங்களும் இந்த ரெட்டை யானை சிலையை வழிபாடு பண்ணலாம். அதுபோல் கையில் காசு பணம் கிடைக்கும். கடன் கப்பு அடையும். நல்லபடியாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஆத்ம திருப்தமாக இருப்பீங்க. பெரியவர்களுக்கு வேண்டியவர்களாக இருப்பீங்க. ஒரு பெரிய மனசோடு இருப்பீங்க. இறையாண்மை நல்லா இருக்கும். மனதில் ஒரு தெய்வ பக்தி இருக்கும். மந்திரம் நல்லா சொல்லுவீங்க. குருவுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ ரெட்டை யானை சிலை வந்து ரிஷபராசினியர்களுக்கு தனத்தையும் புத்திரத்தையும் கொடுக்கும். சரியா? பேரும் பொருளையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். ரைட் நேர்களே, இப்போ 5 விதமான அமைப்பை சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்க, நீங்கள் பணக்காரனாக ஆக, வாழ்க்கையில் செல்வம் சிலைக்க 5 விதமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. சிலைகள் தான், பொருள்கள்னு சொல்ல முடியாது, சிலைகள் தான். சில பேர் வந்து அது உயிருள்ளவோட வற்றுக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து காமதேனு இருக்கும், மாடு வளர்ப்பாங்க. அவங்க வந்து வெள்ளி செவ்வாய்க்கு மாடை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அந்த மாட்டு கூட்டத்துக்கு சாம்பிராணி பக்திகள்லாம் காட்டுங்க. குதிரை வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது. சிலர் வீட்டில் தான் குதிரை வளர்ப்பாங்க. இல்லைனா குதிரை பண்ணை இருக்கும், அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. அப்படிப்பட்டவங்க குதிரை சிலையை வச்சுக்கோங்க. சிலையாக வச்சு கும்பிடுறது நல்லது. காமதேனு சிலை, குதிரை சிலை, ஆமை சிலை, ஆந்த சிலை, ரெட்டை யானை சிலை, இதை வாங்கி ஷோகேஸில் வைங்க. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், வித்தியாசமாக தெரியும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. அடுத்தடுத்து பலன்களை சொல்கிறேன். இப்போ ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு புதன் போயிட்டார். கிரகணத்தில் போய் மாட்டுறாரு. 2, 5 கூடியவன். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு. சரியா? அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்து தகவல் கிடச்சிருக்காது. பிள்ளைகளுக்காக இயங்குகிறவர்கள், பிள்ளை பாக்கியம் வேண்டுகிறவர்களுக்கு இந்த காலகட்டம் சரியாக இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து 30 வந்துட்டார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது புத்திர விஷயத்தில் சில தடைகளை தான் கொடுப்பாரு. ஸோ 30 15 வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்காது. புத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா நேரில்? அதுபோக வந்து புத்திர ஸ்தானாபதியும் கேது கூட போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இருப்பினும் 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறதுனால ஆடம்பரமாக இருப்பீங்க. சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மந்திர சித்திரி இருக்கும். இருந்தபோதிலும் தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷம் காட்டும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு புதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லாயிருக்கும். சரியா? தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கும். நல்ல மடிப்பு குலையாமல் நல்ல வேலை பார்ப்பீங்க. டிஸ்கவுண்ட்டில் நல்லபடியாக போடுவீங்க. இந்த ஃபோர்மேன், சூப்பர்வைசர் கேட்டகரியில் இருக்கிறவங்க, மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பதவி உயர்வு, பதவி இன்க்ரிமெண்ட்டு, பதவி சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பை தரும். ஓகே நேயர்களே, இந்த 5 மிருகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும், செல்வம் கூடும், பணக்கார ஆகுவது உறுதி தான். பாருங்கள். சரியா? நடக்கும். ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கிறது பேர் செய்யுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சரியா நேர்களே? அதை தாரக மந்தமாக வச்சுக்கிட்டு சில காரியங்களை பண்ணுங்கள். நான் நிறைய சொல்லுவேன். சரியா? நிறைய சொல்கிறேன். நான் நிறைய வீடியோ போடுறேன். 100கணக்கான வீடியோ ரிஷபராசிக்கு போட்டுக்கிறேன். நான் சொல்கிறது 100க்கு 100 நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக 100க்கு 60% நடக்கும். அது வந்து அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அதுபோல் வீட்டுக்குள்ளே தவளை தேரை வந்துச்சுன்னா நல்லது தான். பண வருகைக்கு ஒரு அறிகுறி தான். யாரும் வீட்டுக்குள்ளே தேரை தவளை வந்தால் விரட்டி விட்ருவாங்க. ஆனால் அது வீடு தேடி வருதுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி? ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து வீட்டில் வந்து நிறையா போகுதுன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, கிருத்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.